Hello guys, welcome back to Paasathirkuriya Paalkaar. மாசம் நம்ம வீடியோ எப்படியாவது ஒரு டைம் வந்துரும்னு எதிர்பார்க்கிற ரசிக பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா இந்த வீணா போன கார்ட்டூன்ஸ் நம்ம ஷோவை ஒழுங்கா கண்டினியூ பண்ண விடுறது இல்ல. காரணம் பாலிடிக்ஸ். எல்லா இடத்துலயும் பாலிடிக்ஸ். யூனோ, இந்த கார்ட்டூன்ஸ்லயே அதிக ஃபேன் பேஸ் கொண்ட ஒரே ஒரு செலிபிரிட்டினா அது நான் தான். நான் ஒன்னும் பெருமைக்கு சொல்ல, நிஜமாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு பிஜிஎம் போடாததுக்கே ஜஸ்டிஸ் ஃபார் உத்தவ் பால்கார்னு ஹேஷ்டாக் போட்டு அது நார்த் இந்தியா வரைக்கும் வைரல் ஆகி பிரதமர் ஐயாவே பார்த்துட்டு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டதா ஒரு தகவல். ஆடா கொக்கா பக்கா உருட்டி தள்ளுவ பாட்டுக்கு. ஆடா உருட்டெல்லாம் இல்லையா, பேஸ்புக்ல போட்டிருக்காங்க, போய் பாருங்கிட்டு. எதுல விட்டு இப்படி ஒரு செல்வாக்கான செலிபிரிட்டியான என்னையவே இந்த கார்ட்டூன்ஸ் மதிக்க மாட்டேங்கிறான்னு கோச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு சேலம் தாண்டி போயிட்டேன். அப்புறம் அந்த நேரம் பார்த்து கேப்டன் கால் பண்ணி, ஏண்டா என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறவனா இருந்தா ஒழுங்கா மரியாதையா இங்க வந்துருந்தாரு. நானும் கேப்டன் பேச்சு மீறி முடியாம வந்து தொலைஞ்சிட்டேன். இருந்து எனக்கு ஷோ பண்றதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் என் முகத்தை பார்த்தே நான் சோகமா இருக்கேங்கிறத கண்டுபிடிச்ச கேப்டன் எனக்கு ஒரு வெள்ளை கோட்டை எடுத்து கொடுத்தாரு. இத போட்டதும் அப்புறம் நான் சமாதானம் ஆயிட்டேன். ஸோ இதுதான் இத்தனை நாள் நடந்தது. ஓகே, இப்ப ஷோக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு வந்திருக்க அந்த கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேர். இவங்க கார்ட்டூன்ஸ்லயே ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ட்ரையோஸ்னு கூட சொல்லலாம். அவங்க யாருன்னு டோர் ஓபன் பண்ணி பாத்திரலாமா? பில்டப் டீம், ப்ளீஸ் ஓபன் தி டோர். அப்புறம் எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்க. பரவாயில்லையே, என்ன இன்னும் மறக்கல? அஃப்கோர்ஸ் மறக்கல. உங்களை எப்படி மறக்க முடியும்? ஆமா, அவர் அமெரிக்காரு, இவர் சூப்பர் ஸ்டார். 2 பேரும் கூலி சீடை அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. தக்காளி 2 பேருமே சூப்பர் ஸ்டாருக்கு வில்லைக்கு தானையா? பரவாயில்லையே, நல்லா பில்டப் பண்றீங்க. இப்படி ஒரு ஆளுதான் எங்க கம்பெனிக்கு தேவை. பேசாம எங்க கம்பெனில சேர்ந்துக்கிறீங்களா மிஸ்டர் கொரியன்? யோ, எத்தனை வாட்டியா சொல்றது? அது கொரியன் இல்லையா, குரியன். விட்டா கொரியன் பிடிஎஸ் குரூப்ல சேர்த்து விட்டுருவோம் இருக்கு. சரி, கொரியன் இல்ல குரியன், ஓகேவா? ஆமா, குரியன்னா கிறிஸ்டின் பேர் தானே. நீங்க என்ன சந்தன போட்டுலாம் வச்சு திரியுறீங்க? ஆடா, இங்க வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு வளகாப்புக்கு போடு, அங்கே வரவேற்புல கொடுத்தாங்க வச்சுக்கிட்டேன். ஏன் கிறிஸ்டினா வைக்க கூடாதுன்னு இருக்கா? சேச்சா, அப்படி இல்ல, சும்மா கேட்டேன். ஆமா, என்ன உங்க கூட வந்த ஒருத்தர் பேசாமே இருக்காரு, மிஸ்டர் பிரதாப். எப்போது கலன்னு சிரிச்சுட்டே இருப்பீங்க, என்ன இதுவும் சொல்லாம உட்கார்ந்துருக்கீங்க? இந்த ஆரம்பிச்சிட்டாடா. ஏயா அவ பாட்டுக்கு சும்மா அதெல்லாம் இருந்தா, ஏயா அவட இப்படி கிளப்பி விடுற? அரே, நானும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். அதுக்குன்னு இப்படி என்னை விட கொடூரமா சிரிக்கிறாரு. இது சும்மா சாம்பிள் தான், இதை விட கொடூரமாவும் சிரிப்பேன். எங்க பிசினஸ்க்கு வேண்டாதவங்கள எங்களால அடிச்சு கொள்ள முடியலடா, இவனை விட்டு சிரிச்சு கொள்ள விடுவா. அது சரி. ஆமா, உங்க 3 பேரையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமா, மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைச்சோம், உடனே பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அட, நல்லதுக்கே காலமில்ல தலைவரே. ஓஹோ, அப்படி. ஆனா நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? யாரோ அருணாச்சலம்னு ஒருத்தர் இருக்காராம், அவர்கிட்ட 3000 கோடி காசு கிடைக்க போனுச்சான். அதை தடுத்து நீங்க ஆட்டை போட போனதா கேள்விப்பட்டேன். இல்ல, போய் அதெல்லாம் நம்பாதீங்க. இன்ஃபேக்ட் நாங்க அதை தடுக்க முயற்சி பண்ணோம். நான் ஒத்துக்கிறேன். என்னையா? ஆபாபா, தடுக்க திட்டம் போட்ட, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவட போட்டு தள்ளலாம். ஐயோ, அதெல்லாம் சொல்லாதையா, திரும்ப போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க. ஆடா ஆபால, சரி டீகல சொல்லுங்க. அந்த அருணாச்சலத்துக்கு கிடைக்க வேண்டிய 3000 கோடியை நாங்க தடுத்தோம். காரணம் என்னன்னா, தனி ஒருத்தனுக்கு 3000 கோடி கிடைக்கிறத விட
ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கிடைச்சா பல ஏழை குழந்தைங்களோட வாழ்க்கை மாறுங்கிறதுக்காக தான் நாங்க அப்படி பண்ணோம். ஓ வாவ், அப்ப இதுக்கு தான் நீங்க அப்படி பண்ணீங்களா? ஆனா அந்த அருணா சேலம் வேற மாதிரில சொன்னாரு. என்ன சொல்லியிருப்ப? அந்த 3000 கோடியை ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஆட்டையை போட பிளான் பண்ணு சொல்லியிருப்பேன். அதானே? ஆமா அதேதான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏடா அதானே உண்மை. யோ என்னையா அதெல்லாம்? பதறாதீங்க. அதே உண்மைன்னு ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படின்னா எது உண்மை? அந்த வீடாப்பட அருணாச்சலத்துக்கு அவங்க அப்பேட்டு காசை ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ இவங்க 4 பேரும் வெளியில இருந்தாங்கன்னா எப்படியாவது அந்த காசை ட்ரஸ்ட்டுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கிற கடுப்புல ஒரு பயத்துல எங்க மேல பழிய போட்டு உள்ள தள்ளிட்டான். என்ன தலைவரே? கரெக்ட். அதெல்லாம் சரி. இடையில ஏதோ 4 பேர் சொன்னீங்க, 3 பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னொருத்தர் யாரு? அவர் ஏன் வரல? அவர் தான் எங்களுக்கெல்லாம் சீனியர். அவர் பேர் கலியபெருமாள். கலியபெருமாள்னு பேர் வச்சதுனாலே என்னமோ கலைஞ்சிட்டே தெரியுறாப்ல. பாவம், காலையில் கூட வைத்தாளான்னு சொன்னாப்ல. அதான் சுர மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? வைத்தாளுக்கு ஜுரம் மாத்திரையா? என்னங்க வைத்தியம் இது? ஆமாம், இதுக்கு முன்னாடி பல தடவை வைத்தாள மாத்திரை வாங்கி கொடுத்தேன், நிற்கல. அதான் மாத்திரையை மாற்றி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சுர மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன். ஐயா என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க இதுக்கெல்லாம் நிக்கும்? சரி இதுக்கும் நிக்கலன்னா? இதுக்கும் நிற்கலன்னா அடுத்து மாத்திரையை மாற்றி பேதி மாத்திரையை ட்ரை பண்ண வேண்டியதே. ஆடா கொப்பேதாடே, அதால தீர்த்துக்கிட்டீங்களாடே முடிவு பண்ணிட்டியாடா? தலைவரே எதுக்கு ரெடியா இருக்க? இன்னொரு தடவை சேலுக்கு போற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். யோ 2 பேரும் சும்மா இருங்கயா. அந்த ஆள் நம்மளை மதிச்சு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கான். நீங்க 2 பேரும் கழிச்சா பேதின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? சேச்சே, நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு மேல இருப்பேன் எவ்வளோ இருக்கேன் அவன். ஓகே காய்ஸ், இப்போ உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? இல்லை, எனக்கு இன்னும் ஆகலை. ஐயா என்ன சொல்றீங்க மிஸ்டர் பிரதாப்? உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா? பாக்குறதுக்கு அந்த காலத்து நிழல்கள் ரவி சார் மாதிரி இருக்கீங்க, ஆனா மேரேஜ் ஆகலன்னு சொல்றீங்க. ஒய்? அது ஒரு பெரிய கதைங்க. இந்தா பெரிய கதையை கேட்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. சின்ன கதையா இருந்தா சொல்லு, இல்லையா நாங்க கிளம்புறோம். யோ குரியன் வாயா போவோம். அதே வாங்க தலைவரே போவோம். ஷோ நடத்துறாங்களா? ஷோ ஒரு டீ கூட கொடுக்காம. ஐயா கோவப்படாதீங்க காய்ஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க நீங்க அந்த கதையை கொஞ்சம் சுருக்கி சொல்லுங்க. அந்த கதையெல்லாம் சுருக்க முடியாதே. சுருக்க முடியலன்னா சுருக்க மாட்டிக்கிட்டு சாவு. வாங்க தலைவரே கிளப்புவா. ஷோ நடத்துறாங்களா? ஷோ ஒரு பலகாரம் கூட வாங்கி கொடுக்காம. ஆனா நீ என்னையா டீ பலகாரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன வயக்காட்டுக்கு களை வெட்டுறதுக்கா வந்திருக்க? அடா அப்படி இல்ல தலைவரே, வயிற்ற பசிக்கிற மாதிரி இருக்கு. இவன் வேற கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? எப்ப ஒடிப்பாடு தெரியல, எப்ப சாப்பிடுறது தெரியல. சரி, இந்த கதையை சுருக்குறது கஷ்டம்னு இருந்தாலும் உங்களுக்காண்டி சுருக்கி சொல்றேன். 1947 தா 1947 நீ பிறக்கவே இல்லை. சும்மா ஏதாவது கதையை உருட்டிக்கிட்டு தருவை, அடிச்சு கொண்டு விடுவேன். அதாங்க நானும் சொல்ல வரேன். 1947 ஒன்றும் நடக்கல. ஆனா 1957 ஒரு சம்பவம் நடக்குது. எங்க அப்பா அம்மா வந்து சொந்த ஊரை விட்டுட்டு பொழப்பு தேடி சென்னைக்கு வரலான்னு பிளான் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து நான் மாசமா இருக்கேன். என்ன நீங்க மாசமா இருக்கீங்களா? எப்படிரா? ஐயோ அப்படி இல்லைங்க, எங்க அம்மா தான் மாசமா இருந்தாங்க, நான் வந்து வயிற்றுக்குள்ள இருந்தேன். அப்படி சொல்லுங்க. அப்பன்னு பார்த்து எங்க அப்பா அம்மாட்ட வந்து சுத்தமா காசு இல்லை. சென்னைக்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு காசு வேணுமேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறதுக்காண்டி ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போறதுக்கே வந்து 120 கிலோமீட்டர் இல்ல 130 கிலோமீட்டர் ஆகும். வரும்போது எப்படியோ லோக்கல்ல கடன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து கேட்டா என்கிட்ட காசு இல்லைன்ட்டாங்க. திரும்ப எங்க ஊருக்கு போறதுக்கு காசு இல்லை. எங்க அம்மா என்னை வயிற்றுல வச்சுக்கிட்டு நடந்தே 130 கிலோமீட்டர் போனாங்க. ஏடா ஒரு புள்ளதாச்சி பொம்பளை 130 கிலோமீட்டர் நடந்து போறது சாதாரண காரியமா? சாதாரண படிச்சிருக்கே 2-2.5 நாள் ஆகும் அந்த காலத்துல. சரி அப்படியே புள்ளதாச்சி பொம்பளைக்கு ஒரு 4 நாள் நடந்து போச்சுட்டு வச்சோம்னால அந்த 4 நாளைக்கு 2 பேருக்கு சாப்பாடு செலவு வேண்டாச்சு. அந்த காசுக்கு பேசாம பஸ்ல ஏறி போயிருக்கலாமே, கம்மியா தான் வந்திருக்கு. ஆமா கம்மியா தான் வந்திருக்கேன். ஆனா இவங்கள்ட்ட காசு இல்லையே, ஒருவேளை சாப்பிடாம போயிருப்பாங்களா? யோ இப்ப அந்த ஆள் உன்கிட்ட என்ன கேள்வி கேட்டான்? நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? அதான் தலைவரே, இப்படியெல்லாம் எங்க அப்பா அம்மா வந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதனால அவங்க சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கடையிலேயே நான் ஒரு பொண்ணுகிட்ட விழுந்துட்டேன். ஷபா இந்த கர்மத்தெல்லாம் இதுக்கு மேல கேட்க முடியாது. தலைவரே வாங்க தலைவரே போவோம். ஷோ நடத்துறாங்களா? ஷோ ஒரு ஜூஸ் கூட கொடுக்காம. கோப்படாதீங்க. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். எங்க பிரதாப் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த பிள்ளைக்கு என்னைய பிடிக்கல. பாத்திர கடைக்கார பரமசிவத்தை தான் பிடிச்சிருந்துச்சு. அவனோட நான் ரொம்ப நல்லவன், ஐ எம் a குட் பாய்னு சொன்னேன். ஆனா அவன் எனக்கு குட் பாய்னு டாட்டா காட்டிட்டு அவன் கூடயே ஓடி போயிட்டான்.
என்னதான் அவன் என்னை விட்டு ஓடி போனாலும் அவன் நினைப்பிலேயே நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமையே இருக்கேன். கொஞ்சம் இரு. இந்த குட் பாய்ங்கிற சீனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நீ தானே நேத்து காலையில ஒரு வீடியோ ஒன்று அனுப்புனிய? அடா ஆப தலைவரே, உங்களுக்கு மட்டும் இல்ல அவனுக்கு அனுப்புட. அதை பார்த்துட்டு நம்மள்ட்ட அப்படி கதையை கட்டிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, அது இவன் தான் அனுப்புனானா? இது தெரியாம இவங்கள்ட்டே கதையை கொட்டிட்டேனே. அது வந்து அது சும்மா தலைவரே, இந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்காண்டி நம்ம பாப்பாதான் அப்படி பண்ண சொன்னாப்ல. என்ன பாப்பாவா? யார் அது பாப்பா? இந்த அவர்தான். அண்ணா நான் இல்லைங்கண்ணா, அது சும்மா ஷோவை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு ஏதாவது கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். இது மாதிரி கதையெல்லாம் கட்ட சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டு, அதை என்ன பாப்பா? ஏடா எருவக்கடா மாதிரி வளர்ந்துருக்கா, இவளை போய் பாப்பாடு கூப்பிடுற. இவளெல்லாம் பாப்பாடு கூப்பிட்டா எவளாச்சும் நம்புவாடா? ஆனா பாப்பான்னு அந்த பாப்பா இல்லைங்க, பாசத்திற்குரிய பால்காரன் சுருக்கி பாப்பான்னு சொன்னேன். பாசத்திற்குரிய பால்கார் பாரதேசி, பரட்டப்பட்ட பால்காரர் வச்சுக்க சொல்லு. சோறு நடத்துறாங்களா? சோறு கூட போடாம. எதுக்கே அப்ப சோறுன்னு அலையிற? பாக்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆனா பசிக்குது தலைவரே, சுகர் பேஷண்ட் வேற. நாடு சிம்பாலிக்கா சோறு டீ அது இதுன்னு சொல்லி பாக்குறேன், எவனுமே கட்டுக்க மாட்டேங்கிறீங்க. அரே சால்னா? எதோ சால்னாவா? என்ன புரோட்டா சால்னாவா? அப்போ மத்தியான சாப்பாடு புரோட்டான்னு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க மிஸ்டர் கொரியன், சாப்பிட்டே போயிடலாம். என்னையா நீ மாயா? எனக்கும் பசிக்குது தலைவரே. அதானே, எவன் எக்கெடு கட்டு போனா என்ன? உங்க 2 பேருக்கு நல்லா பசிக்கும். நல்லா தின்னுட்டு இங்கே கடங்க. இப்படி தின்னுதானா என் சொத்தை அழிச்சுக்க. என்ன தலைவரே என்ன சொல்றீங்க? என்னமோ உங்க சொத்தை பூரா நான் கழிச்ச மாதிரி சொல்றியா? பின்ன வேற யாரு சார்? நான் பாட்டுக்கு 7 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து 3000 கோடி 4000 கோடின்னு ஆசையை காட்டி அந்த அருணாச்சலம் பயலுக்கு எதிராக காசை செலவு பண்ண வச்சு என்னை நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்குது யாரு? அது அந்த 3000 கோடி கிடைச்சிருச்சு இல்ல, அப்புறம் அதை வச்சு எப்படியாவது பொழைச்சிக்க வேண்டியதானே. என்னையா கேன மாதிரி பேசுற? கிடைச்சது 3000 கோடி, ஆனா செலவு பண்ணது 3500 கோடி. அது வந்து இந்த ஆர்சிபி டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி பல பூஜைகள் பண்ணதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகி போச்சு. ஆனாலும் பூஜை நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சுல. யாருக்கு? நமக்கா அந்த அருணாச்சலத்துக்கா? நமக்கு கிடைச்சது வெறும் 3000 கோடி தான். ஆனா அந்த அருணாச்சலம் பயலுக்கு 33,000 கோடி. அது வந்து கொஞ்சம் கவலைக்குரிய விஷயத்த. இருந்தாலும் இப்ப எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? இது வரைக்கும் நம்ம இப்படிலாம் சண்டை போட்டது கிடையாது. அதானே, நம்ம அப்படி சண்டை போடுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார்? நீ தானே? ஐயோ நான் இல்லைங்க. பின்ன வேற யாரு? இந்த சொட்டையா? இது நான்லாம் இல்ல தலைவரே. பின்ன வேற யாரையா? ஆனா நம்மளாம் யாரும் இல்ல தலைவரே. சுகர் பேஷண்டா இருக்க நம்மள அந்த சோகரை வச்சு நம்மளுக்கு திங்கிறதுக்கு எதுவுமே கொடுக்காம நம்ம கோவத்தை கிளப்பி விட்டு அங்க ஒருத்தன் ஜாலியா உட்காந்துருக்கான் பத்தியலா, அந்த பாப்பா பையன். எது மீ? ஹே காய்ஸ், நோ, நான் அது காரணம் கிடையாது. நான் வழக்கம் போல எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி உங்களை ஷோ கூப்பிட்டேன். நீங்க தான் சண்டை போட்டுக்கிட்டீங்க. பிரதாப், அந்த கண்ணை எடு. எது கண்ணா? அண்ணா வேண்டாண்ணா, பிளீஸ் அண்ணா. என்னடா இன்டர்வியூ எடுக்கிற? அண்ணா வேண்டாண்ணா, விட்டுருங்க அண்ணா, பிளீஸ் அண்ணா. சுட்டு தழுக்க தலைவரே, அவனுக்கு பசியில உயிர் போகுது, இவனுக்கு ஜாலியா இன்டர்வியூ வேணுமா? என்னையா பசிக்கிறதுக்காக எல்லாம் கொலை பண்ண துடிக்கிறீங்க? யாரையா நீங்க எல்லாம்?